அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நின்றுட்டு இருந்துச்சு. அதாவது 48,645க்கும் 47,730க்கும் சென்டரில் தான் மார்க்கெட் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு தம்ப்நெயில் வந்து கொடுத்துருந்தேன். அதாவது மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா 48,645 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல மூமெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து இவ்வளோ ஃபுல்லாக ஒரே நாளில் ஒரே கேண்டலில் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு ஃபார்ம் பண்ண மாதிரி அந்த நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம்லாம் 48,645, 48,964. ஸோ அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 1223 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் போயிட்டு மார்க்கெட் ஒரு அதாவது ஆல் டைம் ஹையும் கட் பண்ணிட்டு புது ஆல் டைம் ஹை வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. அதாவது 49,473.60. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஆல் டைம். ஸோ நாளைக்கு ஒரு புது ஆல் டைம் கிரியேட் பண்ணிருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேண்டிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா த்ரெட்டுக்கு பக்கத்தில், அதாவது ஹைக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஈவினிங்கில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ப்ளஸில் இருந்தால் கூட கொஞ்சம் ப்ளஸில் போனால் கூட ஸோ தாராளமாக வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி ஓப்பன் ஆனால் எங்கே போயிட்டு இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த இடத்துலையுமே இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹைனாலே அப்படி தான். ஸோ எவ்வளோ தூரம் போயிட்டு ஏதாவது ஒரு நியூஸ் மூலயமா அடுத்தது இறங்கினா மட்டும்தான் நம்ம டெக்னிக்கல்ஸாக பார்க்குறப்ப ஸோ நம்ம வந்து அதாவது சிஸ்டமேட்டிக் பிவோட் பாயிண்ட்ஸ் அப்படிம்பாங்க. சிஸ்டமேட்டிக் பிவோட் பாயிண்ட்ஸ்னால் என்னன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதில் அதாவது இண்டிகேட்டர்லேயே இருக்கும். ஸோ அந்த பிவோட்டை வச்சு நம்ம கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டெல்லாம் கொடுத்துரும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை தான் நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாளைக்கு மார்க்கெட்டில் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆப்பரோடன்னு பார்த்தீங்கன்னா 49,800, பிவோட் பாயிண்ட் வந்து 49,000, சப்போர்ட் வந்து 48,686. இன்னைக்கு ஹை வந்து 49,473, லோ வந்து 48,342. மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் பார்த்தீங்கன்னா 48,359, க்ளோஸ் ஆன இடம் பார்த்தீங்கன்னா 49,424. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 1,100 பாயிண்ட்ஸ் மேலே தான் கொண்டு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துல ஹைக்கும் க்ளோஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸோ வெள்ளிக்கிழமை செல்லிங் ப்ரெஷரில் இந்த மார்க்கெட் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பையிங் ப்ரெஷருக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஈவினிங்கில் ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுத்துட்டா கூட ஸோ கண்டிப்பாக கேப் அப் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப கேப் அப் எடுத்தால் நம்ம வந்து சி சைடு வந்து ஹோல்டு பண்ணலாம். ஆனால் அது எவ்வளோ தூரம் டார்கெட் போகுங்கிறத சரியாக வந்து சொல்ல முடியல என்னால். ஸோ மேபி பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 இல்லைனா 50,500 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ண கேப் அப் எடுத்தவொடனே கூட ஒரு என்ட்ரி தர வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இந்த க்ளோஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா 49,424. ஸோ அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பாயிண்ட்ல கட் பண்ணிடுங்க. இல்லைனா ஒரு 2 லாட்டாக போட்டு ஒரு லாட்டை மட்டும் வேணா ஹோல்டு பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் எடுங்க. 48,686 வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ நம்ம வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் போகிறதா இருந்தால் பிவோட் வந்ததுக்கப்புறம் எடுங்க. ஸோ உங்களுக்கு 49,800 வந்து ஒரு நல்ல ஒரு டார்கெட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து ஓவராலாக நீங்கள் நாளைக்கு எந்த இடத்துல எடுக்கணும்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பற்றியே நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ வேறு எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பற்றி எடுக்காதீங்க. ஏன்னா ஏறுற வேகத்தில் இறங்கக்கூடிய மார்க்கெட்டும் இருக்குது. அதாவது ஒரே கேண்டலில் ஏற்றிட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இறக்குனாலும் இறக்கிடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் FIDSோட வேலை தான். ஸோ நம்ம வேலை என்னென்னா என்ட்ரி எக்ஸிட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் அவ்வளோதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் வந்து 3 தான். கேப் அப்ல ஓப்பன் ஆனால் இந்த க்ளோஸுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே வரக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஆப்ஷன் வந்து எடுங்க. ஸோ மூணாவது வந்து பிட்வீன் பிவோட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஓப்பன் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் எடுங்க. புட் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் இந்த 49,800 வரைக்கும் எடுங்க. ஸோ என்னோட இதுபடி பார்த்தீங்கன்னா 49, அதாவது 48,424 இல்லைனா பார்த்தீங்கன்னா இல்லை 49,424 இல்லைனா 48,964 இந்த 2 இடம் பார்த்தீங்கன்னா அதாவது 48,900
49,057 லாஸ்ட் ஆல் டைம் ஹையோட வேல்யூ அது. ஸோ அந்த இடம் வந்துட்டு கூட மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அங்கே வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 50,000 டச் பண்ணிடும் நினைக்கிறேன் இந்த வாரத்தில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கண்டிஷன். ஸோ ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1155 கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் டச் ஆகிட்டு அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1505.85ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் சொல்லி கொடுத்துருந்தேன். 1506க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ சப்போர்ட்டை டச் பண்ணல கொஞ்சம் பாயிண்ட்ல இருந்தாலுமே கூட அந்த இடம் பக்கத்தில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தா ஆனால் அது பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் போயிருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தேன் 1125ன்னு சொல்லிட்டு ஒரு 7 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தேன். ஆனால் அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து எந்தெந்த பேங்க் வந்து நாம் வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க்றது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான் நின்றுட்டு இருக்கு 645. ஸோ அந்த இடம் வந்துச்சுனாலோ இல்லை அதை கீழே ஓப்பன் ஆனாலும் அந்த இடம் வந்ததுக்கப்புறம் செல் எடுத்திங்கன்னா அதோட டார்கெட் வந்து 635 630 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஏயு பேங்க்கில். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவில் இப்போ சப்போர்ட் வந்து 268. ஸோ அந்த இடம் வந்தால் பை பண்ணலாம். நான் ஹையாக கட் பண்ணால் பை பண்ணோம்னா 278 80 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பேங்க் ஆஃப் பரோடாவில். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி மறுபடியும் அதே இடம் வந்தால் தாராளமாக பை பண்ணலாம். 1505 வந்துச்சுன்னா ஸோ தாராளமாக பை பண்ணலாம். அதோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 போட்டுக்கோங்க. 1505 வந்ததுக்கப்புறம் பை பண்ணோம்னா அதே மாதிரி தான் டார்கெட் 1520 30 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். ஸோ 3 பேங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து ஏயு பேங்க். ஏயு பேங்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 645. பேங்க் ஆஃப் பரோடாவோட சப்போர்ட் வந்து 268. ஹெச்டிஎஃப்சியோட சப்போர்ட் வந்து 1505. இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாம் போர்ட்ஃபோலியோவில் வச்சு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு 3 பேங்க்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் பண்ணுறவங்க சரி, புட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க சரி, ஸோ மாறி மாறி ஏதாவது ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு போனவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அடி தான் இருந்திருக்கும். ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தால் தப்பிச்சிருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ கால் ஆப்ஷன் சைடு பை போயிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட். ஆனால் இந்த இடத்துல வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து திரும்பிடும் தான் நினச்சேன். கொஞ்சம் வந்து அதாவது ஒரு ஹையர் டச் பண்ணிட்டாச்சு மார்க்கெட் வந்து கொஞ்சம் திரும்பிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 1200 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 49,000 அதாவது இந்த க்ளோஸ் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் 49,424 வரைக்கும் வந்துட்டு போவோம். இல்லைனா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளாரே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக 48,600. ஸோ இந்த இடம் இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்தால் தாராளமாக வந்து இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.